Hello folks, welcome to Fiction Graph. இது ஒரு small attempt to trigger your reading habit. இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு எக்ஸிஸ்டென்ஷியலிசமும் ஃபேன்சி பனியனும், ரிட்டன் பை நம்ம தமிழ் எழுத்துலகத்தின் ராக் ஸ்டார் சாரு நிவேதிதா. சாரு நிவேதிதா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போஸ்ட் மாடர்னிஸ்டிக் தாட்ஸ். அவருக்குன்னு ஒரு தனி கல்ட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு தமிழ்நாட்டில். சில வருஷங்கள் முன்னாடி ஆக்டர் பார்த்திபன் டைரக்ஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கதை திரைக்கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு அவங்க என்ன டேக்லைன் கொடுத்துருந்தாங்கன்னா, அ மூவி விதவுட் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராக் ஸ்டார் சாரு நிவேதிதாவோட எல்லா நாவல்ஸ்க்குமே இந்த டேக்லைன் ரொம்ப பொருத்தமா இருக்கும், A novel without a story. இந்த நாவல் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஹை லெவலா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே இந்த சொசைட்டில பிறந்து வளர்றோம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சொசைட்டில எப்படி வாழணும், இந்த லைஃபுக்கான மீனிங் என்ன, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இங்க பிறக்கும் போது அந்த ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி இருக்கிற ப்ரீ கன்ஸ்ட்ரக்டட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை தான் ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபி இந்த ஆல்ரெடி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை கொஸ்டின் பண்ணும். இப்படிதான் வாழணும், இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படிதான் வாழணும், ஏன் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் பண்றது தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பிலாசபி. கொஸ்டின் பண்றது இந்த சென்ஸ் அதுக்குன்னு இப்போ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, நான் பொய் சொல்லுவேன் திருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவனா மாறி வாழ்றது, எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம்னா கெட்டவனா மாறி வாழ்றத சொல்றது இல்லை இந்த பிலாசபி. நான் நல்லவனா தான் இருப்பேன், பட் ஆனா நான் வேற ஒரு பாதையில நான் போறேன், என் லைஃப்ல நான் வேற ஒரு பாதையை நான் சூஸ் பண்றேன், ஏன் இந்த ஒரே பாதையில தான் நடந்து போகணும்னு சொல்றீங்க, கரெக்டான டெஸ்டினேஷன் நான் போய் சேர்ந்துருவேன், ஆனா நான் வேற ஒரு பாதையில போறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பிலாசபி. இந்த பிலாசபி பேசிக்கா என்ன பிலீவ் பண்ணுதுன்னா, தனி மனித சுதந்திரம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அடிப்படையான தேவை இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். அந்த சொசைட்டி அவங்களுக்கு வழங்கப்படணும். இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருமே இந்த லைஃபுக்கான மீனிங் என்ன, எந்த பாதையில போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்கவுங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், அந்த சூஸ் பண்ற பாத்துக்கு அவங்கவுங்க தான் ரெஸ்பான்சிபிள். அது ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதை திங்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் எந்த சொசைட்டில சுத்தமா இல்லையோ அந்த சொசைட்டியை டிப்ரைவ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிப்ரைவ்டு சொசைட்டியை பத்தியும் அந்த டிப்ரைவ்டு சொசைட்டில வாழ்ற மக்களை பத்தியும் தான் இந்த நாவல்ல சாரு நிவேதிதா டிஸ்கஸ் பண்றாரு. இந்த நாவலோட கதையம்சம் பத்தி பார்க்கலாம். சூர்யா அப்படின்னு ஒரு கேரக்டர் வராரு. அந்த சூர்யாவோட அப்பா அம்மா, அவங்க அப்பா சைடு இருக்கிற 3 ஜெனரேஷன், அம்மா சைடு இருக்கிற 3 ஜெனரேஷன். இந்த 2 சைடு இருக்கிற 3 ஜெனரேஷன்லயுமே ஒவ்வொரு ஜெனரேஷன்லயுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள், கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லார பத்தியுமே டிஸ்கஸ் பண்றாரு. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, வேற வேற லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற சோஷியல் கான்ஃபிளிக்ஸ், அப்புறமா அவங்கக்குள்ள நடக்கிற அந்த மைண்ட் லெவல்ல நடக்கிற இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ், இது 2 பத்தியுமே டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றாரு. மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இந்த நாவல் ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலையும் வாழ்ற மாதிரி தான் காட்டுறாரு. ஸோ அந்த ஏழ்மை வறுமை ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுது, இந்த சொசைட்டி எப்படி அவங்கள போட்டு நசுக்குது மிதிக்குது, அதுல இருந்து அவங்களால அப்ரைஸ் வரணும்னு நினைச்சாலுமே அப்ரைஸ் ஆகி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாரு. அதுக்குன்னு சொல்லிட்டு ரீட் பண்றவங்களை ரொம்ப சோகத்துல ஆழ்த்தியோ இல்ல அழலாம் வைக்க மாட்டார். எந்த இடத்துலயுமே ஹியூமர் ஆல்மோஸ்ட் அக்ராஸ் த நாவல் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நானே நிறைய இடத்துல படிக்கும்போது அங்கங்க சிரிச்சு தான் படிச்சேன். ஜென்ரலா எல்லா நாவல்ஸ்க்குமே இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங், அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ஒரு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் ஃபார்மேட்ல இந்த நாவல் இருக்காது. இந்த நாவல்ல சாரு பல கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாரு.
ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி வாழ்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற சோஷியல் அண்ட் இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸை பத்திட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. சாரு வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லுவாரு, ஹி டசன்ட் பிலீவ் இன் எனி திங் அஸ் கோர். அடிப்படைவாதம், ஒரு அடிப்படை ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கு, அதுல இருந்து தான் அதுதான் ஃபாலோ பண்ணணும், அப்படிதான் இருக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹி டசன்ட் பிலீவ் இன் தட். ஹி ஆல்வேஸ் சேஸ் தட் ஹி பிலீவ்ஸ் இன் ஃப்ளக்ஸ், லைக் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நீங்க அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாதிரி தான் இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும், எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கதை, இந்த நாவலோட அம்சமே அவர் வந்துட்டு இட் இஸ் லைக் அ ஃப்ளக்ஸ். அவர் இருக்கிறத சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த நாவலுக்கு வந்துட்டு ஆத்தர் மேல வந்துட்டு ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே இருக்கு. இந்த மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப அருவருப்பா எழுதுறாரு, ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா நான் எப்படி அதை பாக்குறேன்னா, அவர் வந்துட்டு ரியாலிட்டியை எழுதுறாரு, பாக்குறது வந்துட்டு அவர் அப்படியே எழுதுறாரு. நம்ம பார்க்காதது கேட்காதது எதையுமே சாரு ஆக்சுவலா இந்த நாவல்ல எழுதல. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம எங்கேயோ தெருவோரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம பாக்குறதுதான். வெவ்வேறு தரப்பு மக்கள் எப்படி வாழ்றாங்க, இந்த சொசைட்டி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சேமா ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்ல வேற வேற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது தான். ஆனா நம்ம ஜென்ரலா இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ப்ராசஸ் ஆகாது. ஆனா இந்த நாவல் எடுத்து நம்ம படிக்கும் போது இந்த நாவல்ல இருக்கிறதும் ரியாலிட்டி தான். ஆனா நம்ம அதை படிக்கும் போது வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மைண்ட்ல ப்ராசஸ் ஆகுது. அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அது அருவருப்பாவோ இல்லைன்னா முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியோ தெரியுது. பட் ஆனா அவர் வந்துட்டு இல்லாதது எதையுமே எழுதல. இஸ் ரைட்டிங் வாட் இஸ் தேர் இன் ரியாலிட்டி. த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹியூமர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்துட்டு அது படிக்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டே தான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது முடியும் தருவாயில அந்த லாஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ்ல வந்துட்டு ஒரு சில ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்லி முடிப்பாரு. அது கேட்டோடனே ஒரு ஷாக் ஆயிரும். ஸோ நீங்க சிரிச்சு முடிக்கும் போது அந்த சாப்டரும் முடிஞ்சிருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஹியூமர் பிளஸ் ஷாக்ஸ். ஸோ இந்த நாவல் ஃபுல்லாவுமே அப்படிதான் இருக்கும். இன்னொரு சாப்டர்ல வந்துட்டு ஒரு லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் சூர்யான்ற கேரக்டருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும். ஃபர்ஸ்ட் சூர்யாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சூர்யாவுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாரு. அந்த லெட்டரோட கண்டென்ட் அப்படியே போட்டிருப்பாரு. ஃபாலோட் பை அதுக்கு வந்து சூர்யா என்ன ரிப்ளை லெட்டர் அனுப்புறாரு அந்த கண்டென்ட் அப்படியே போட்டிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சூர்யாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன அனுப்பியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நீ இப்படிலாம் பண்ணிட்ட, ஃபுல்லா கம்ப்ளைண்ட்ஸா அனுப்பியிருப்பாரு. நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ வந்துட்டு ஒரு நல்ல நண்பனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு நிறைய அனுப்பியிருப்பாரு. அதுக்கு வந்துட்டு சூர்யா ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ சூர்யாவோட ரிப்ளையை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆக்சுவலா வந்துட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவர் ஃப்ரெண்டு மேலதான் மெஜாரிட்டியா இருந்திருக்கு அப்படின்றதுலாம் தெரிய வரும். இது வந்துட்டு பார்க்கும்போது ஜென்ரலா இது நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம யாரு கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்திருப்போம். அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் நம்மளை ஒதுக்குறப்பெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்காம வந்துட்டு நம்மலாம் அதை அப்படியே மைண்ட் லெவல்லே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஆனா அவங்க நம்ம ஏதோ பண்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம மேல அதை பிளேம் பண்ணும்போது, நம்மள டார்கெட் பண்ணும்போது அந்த டைம் எவ்வளவு கோவம் வரும். உள்ள அப்படியே ஒரு வல்கேனோ எரப்டா வர மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க ரியல் லைஃப்ல. அந்த மாதிரியான ஃபீலிங்கை வந்துட்டு சாரு அந்த சாப்டர் எண்ட்ல கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர், நாவல் பேஸ் கிராஃப். லெட்ஸ் கோ. திஸ் நாவல் ஹாஸ் அ கிரேட் ஓப்பனிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் வாஸ் ஆசம். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர் கூட இந்த ஃபர்ஸ்ட் 40 பேஜஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ டுகெதர் தே மேக் அ கிரேட் ஓப்பனிங் பேர். நெக்ஸ்ட் அரௌண்ட் 40 பேஜஸ்ல இருந்து அரௌண்ட் 100 பேஜஸ் வரைக்கும் இங்க நான் போட்டிருக்கிற பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே அப்ராக்சிமேஷன்ஸ் தான். 40னா நீங்க அரௌண்ட் 40ன்னு எடுத்துக்கணும், 100னா அரௌண்ட் 100 அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வர அந்த 60 பேஜஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சூர்யான்ற கேரக்டரோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பத்தி சாரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்க அனுபவிக்கிற இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ், இன்னர் கான்ஃபிளிக்ஸ், அதுக்கப்புறமா அவங்க அனுபவிக்கிற சோஷியல் கான்ஃபிளிக்ஸ், இது ரெண்டு பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்லைட் டிப் பாக்குறீங்க இல்லையா? ஆசம்ல இருந்துட்டு அது வந்து ஒரு நைஸ் ரீடா மாறுது. இட் வாஸ் ஸ்டில் நைஸ் ரீட் தான், நான் நல்லா இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா கொஞ்சம் லெங்க்தியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். சில கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரன்கேட் பண்ணியிருந்திருக்கலாம்.
ஏன்னா டூ மெனி கேரக்டர்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். சில ரீடர்ஸ் வந்துட்டு மேபி ஃபீல் பண்ணலாம் என்னன்னா, சாரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கேரக்டருக்குமே தனித்தனி இன்னர் கான்ஃப்ளிக்ட், அப்புறமா தனித்தனி சோஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி தானே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப எப்படி சில கேரக்டர்ஸ்லாம் கட் பண்ண முடியும்னு நீங்க கேட்கலாம். பட் நான் என்ன சொல்வேன்னா, எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஒரு நாவல் தான் படிக்கிறேன். நான் வந்து எதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் புக்கோ இல்லைன்னா ஒரு பிலாசபிக்கல் புக்கோ படிக்கல இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரன்கேட் பண்ணி சில கேரக்டர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். நெக்ஸ்ட் வர 15 பேஜஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டீப்பான ஃபால் பாக்குறீங்க. நான் ஸ்பெகுலேட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, சாரு வந்துட்டு அரௌண்ட் இந்த 15 பேஜஸ்ல டீனேஜ் பாய்ஸ் வேர்ல்டுக்குள்ள நடக்கிற சில அந்தரங்க விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாரு. இது வந்துட்டு நான் ரீடர்ஸ் ஆன உங்க கையிலேயே விட்டுடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் சில ரீடர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈவன் போஸ்ட் மாடர்ன் ரீடர்ஸ்க்கே தான் நான் சொல்றேன். சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ரீட் பண்றதுக்கு வந்துட்டு பிடிக்காது, அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் how it is going to go அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் தோஸ் 15 pages அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். அரௌண்ட் 115 பேஜ்ல இருந்து அரௌண்ட் 164 பேஜ் வரைக்கும் சூர்யான்ற கேரக்டர் இருக்கார்ல, இந்த மெயின் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் அனுபவிக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ட், அந்த கேரக்டர் அனுபவிக்கிற சோஷியல் ப்ரெஷர்ஸ், இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ல வந்துட்டு அந்த சூர்யாவோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் அனுபவிக்கிற அந்த கான்ஃப்ளிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி இந்த பார்ட்ல வந்துட்டு மெயின் கேரக்டரான சூர்யா அனுபவிக்கிற கான்ஃப்ளிக்ஸ் பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. நாவல் இஸ் கெட்டிங் பேக் டு ஃபார்ம் அண்ட் இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அ கிரேட் பேஜ் டர்னர். அரௌண்ட் அந்த 164 பேஜஸோட மெயின் நாவலோட கண்டென்ட் முடியுது. அதுக்கு அடுத்து வர அந்த லாஸ்ட் 30 பேஜஸ்ல என்னன்னா, இந்த மெயின் நாவலோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரீட் தோஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் இட். இந்த நாவல்ல இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, சாரு வந்துட்டு பல விதமான கேரக்டர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு இந்த நாவல்ல, டிஸ்கஸ் பண்றாரு அவங்களோட கேரக்டரைசேஷன்ல பத்திலாம். அப்படி பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஹி இஸ் நாட் ஜட்மெண்டல் இன் எனிவேர். ஆக்சுவலா ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் என்ன, அவங்க மைண்டு எப்படி திங்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. ஆனா எங்கேயுமே வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டாரு. இவங்க இப்படிதான், இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்கேயுமே இருக்காது. சாருவோட நாவல் ஆல்ரெடி ஏதாவது ஒன்று படிக்க ட்ரை பண்ணி அது ஒண்ணுமே புரியல, எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? எப்படி வந்துட்டு அதை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்காக சாருவோட நாவல் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கேன், பாருங்க. Okay guys, that's all I have for today. I'll see you in another video with another graph. Until then, peace.